டைம் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு. ஸோ ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி மாற்றிட்டாங்க போல இருக்குது. பட் நல்லா இருக்குது இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்க்குள்ளே எப்படி இருக்குது, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன தான் இருக்குது, என்னத்தை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், இது உண்மையிலேயே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் டீலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இது என்ன, இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கேஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேஸ்ன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட கேஸ் மாதிரி தான். நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குன்னா, உள்ளே எதையோ வச்சு பிணைஞ்சு வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பேன் கேக் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு உருண்டையான ஒன்று இருக்குது. ஓகே, ஐ கேர் அப்படின்றத மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியும் முன்னாடி கொஞ்சம் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு செக்யூரிட்டி கேஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி கேஸ்ன்னு சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது கூட என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. லெதர் ஸ்ட்ராப்பிங். சூப்பர். ஓகே, லெதர் ஸ்ட்ராப்பிங் இந்த பழைய இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கையில் போட்டு சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன் தெரியுமா, இது மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்போ வரதெல்லாம் இந்த ஐடிங் கார்டு இதெல்லாம் பார்த்தா ஐடிங் கார்டு நான் தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணிக்கு இருக்கா, நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். ஸோ போட்டு நம்ம பாட்டுக்கு சுற்றலாம். அது வேறு லெவல் ஃபீலிங் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐடிங் கார்டெலாம் போட்டு எத்தனை வருஷம் ஆகுது. ஸோ அந்த இதில் ஃபோனை தங்க போட்டு நாங்கள் போவோம். அதெல்லாம் ஒரு காலம். ஓகேவா? ஓகே, தென் இதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா தண்ணி படாமல் இருக்கும் அப்படின்றதான். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், அதாவது எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிப்பாங்கன்னா, இந்த இமேஜ்லேயே நீங்கள் பாருங்களேன். ஸோ இதில் தண்ணி பட்டா எதுவும் ஆகாது அப்படின்றத பற்றி தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஒரு கேஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் கிடைக்குது, உண்மையிலே இது ஒர்த்தா இருக்கா அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தண்ணிக்குள்ளேயும் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக போக்கோ மொபைலே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது போக்கோ மொபைல் யூஸ் பண்ணுறதுனால. பட் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டியூரபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு, முதல்ல கேமிங் டெஸ்ட், அடுத்து டியூரபிலிட்டி டெஸ்ட், அது மாதிரி எல்லாம் இதை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சு பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து முடிச்சுக்கலாம். இது ஓப்பன் பண்ணலாம், இன்னும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாட்டர் டெஸ்டிங்காக இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் பிரச்சனை கிடையாது, பட் நீங்கன்ற பட்சத்துக்கு ஒரு வேளை தண்ணி நீங்கள் ஒழுங்காக லாக் பண்ணலன்னா கூட தண்ணியில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அவேராக இருங்க. இப்போ நான் ஃபோனை உள்ளே போட்டேன். ஃபோனை உள்ளே போட்டுட்டு ஆக்சுவலாக ஃபோன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். மேலே ஃபுல் டப்பில் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவுட்ரோவில் பார்த்திங்கன்னா ஒரு டப் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டுமே அதை வச்சுருக்கேன். ஓகே, நான் இது மேலே தண்ணி ஊற்றிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்க என் ஃபோன் ஃபுல்லாக இப்போ தண்ணியாக இருக்கும். அதாவது தண்ணிக்குள்ளே என் ஃபோனே இருக்குது. ஸோ இப்போ என் ஃபோனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வேலை செய்யலைன்னு அர்த்தம். என்ன ஃபோன் டர்ன் ஆகலை? ஃபோன் போச்சா? இல்லை. ஸோ ஃபோன் ஜஸ்ட் வாட்டருக்குள்ளே ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வச்சு பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகுனா 30 செகண்ட். ஸோ 30 செகண்ட் இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்தவனையும் இதுக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நல்லா அதை அப்படியே திருப்பி பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அது ஃபுல்லாக. ஸோ அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா நிறைய இடத்துல தண்ணி படும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்திருக்கேன். ஸோ வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி, அதாவது கவருக்கு வெளியே இருக்கிற எல்லா தண்ணியையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக வாட்டர் ஸ்ப்ளாட் ஆகிருக்கு. இந்த இடம் வரைக்கும் வாட்டர் இருக்குது. பட் உள்ள கேசிங்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ கேசிங்குள்ளே வாட்டர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ ஃபோனுக்கு எந்த அளவு டேமேஜ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாட்டர் வந்து ஸ்ப்ளாட் அவுட் ஆகலை, இது வரைக்கும் எதுவும் ஆகலை, ஃபோனுக்கும் எதுவும் ஆகலை. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்றது இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் கேமிங் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது தான். இதில் இருந்த லைட்டாக வாட்டர் ஸ்பாட்ஸ் வந்து அதில் லைட்டாக பட்டிருக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி கேமிங் டெஸ்ட். ஸோ எப்பயும் போல் நம்ம கரீனா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கரீனா தான் எப்பயும் போல் டெஸ்ட்டு. ஸோ ஃபோனில் டேட்டா ஆன் பண்ணிட்டு கரீனாக்குள்ளே போகிறோம். கரீனாக்குள்ளே போயிட்டு என்ன கேம்னா எப்பயும் போல் நம்ம ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கேம் தான் நம்ம விளாட முடியும். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரை விளாட போகிறோம். ஓகே, டேப் டு லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ லாகினாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, லாகின் உள்ளே வந்தாச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா டக்குன்னு வீடியோ முடிக்கணும் அப்படின்ற அந்த டைம் காம்ப்ரமைசேஷனுக்காக கொஞ்சம் கேமை ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் ட்ரைனிங் மேட்ச் போயிருக்கோம். ஸோ ட்ரைனிங் மேட்ச்சில் போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு அடிக்க முடியுது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உட்கார்ற பட்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. பட் சில நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பெட்டராக தான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ட்ராக் அடிக்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் சில நேரத்தில் மட்டும் அங்கங்கே ஆல்டர்னேட் ஆகுதுன்றதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் ஹீட் ஆகுதுன்றதையும் ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸில் போடும்போதே அவ்வளோ ஹீட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு பேக்கேஜுக்குள்ளே ஒரு கவருக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ கவருக்குள்ளே அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும். அதை மட்டும் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டிங் மட்டும் இல்லை, இதில் எப்படியாவது ஹீட்டிங் ரிமூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான இது கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி விளாடணும் அப்படின்னா நீங்கள் ஃபோனை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு விளாட்றதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ க்ளோவால் நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ க்ளோவால் போடுறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம க்ளோவால் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம மூவ் பண்ணும்போது சில நேரத்தில் அந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா ஷட்டர் ஆகுது. அந்த ஒரு காரணத்தினால தான் இதை போட்டுட்டு விளாட முடியாது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இல்லை ப்ரோ நல்லா ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர் போட்டுகிட்டேவும் நான் கவர் போட்டுட்டு ட்ரை பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் சில நேரத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நம்ம என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகுது. ஸோ அதான் ஒரு உண்மையான விஷயம். இது ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட அமௌண்ட் ரொம்ப அதிகம், 200 250 ஸோ அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது நம்ம இதை வாங்கணுமா அப்படின்றது ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் ஒரு ஃபோனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு வேளை சில வீடியோஸ் எடுக்கணும், ஸோ சில பேர்லாம் தண்ணிக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு வேணால் இது யூஸ் ஆகும். மற்றபடி ஒரு நார்மலான யூஸருக்காக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி ஒரு யூஸராக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமருக்கே இருக்கட்டுமே, இது 100% யூஸ் கிடையாது. பட் வாங்கணுன்னா வாங்கலாம், அது உங்கள் இஷ்டம். வாட்டர் ப்ரூஃபாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது வாங்கலாம். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது வெளியே எடுத்தாகணும், கேம் விளாடும் போதும் வெளியே எடுத்தாகணும். கேம் விளாடும் போது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால ஃபோனுக்கு ஏதாவது ஆகும் கூட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தண்ணிக்குள்ளே அப்படின்ற சமயத்தில் 100% ஒர்த்தான ஒரு டிவைஸ். ஓகே, அவ்வளோதான். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பேச வந்தோம். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எசென்ஷியல் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சில யூசர்ஸ்க்கு தேவைப்படும். அந்த யூசர்ஸ் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு பை லிங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணால் நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம சொல்லணும்னு வந்தது இதுதான். ஓகே, எப்போயும் சொல்கிறதா இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் பெல் ஐக்கான் கிட்டாவும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.